தோழர்கள் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் அவங்க தான் எல்லா விதமான இயக்கங்களுக்குமான அடிப்படையாக இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. அது நீங்கள் இவர் நல்லக்கண்ணை பற்றி சொல்ல விட்டுட்டேன். அவர் மட்டுமா 20,000 ரூபாயும் அந்த அம்மா வாங்கலை, இந்த 50 ரூபாயும் வாங்கலை. அதுக்கு வாழ்நாள் சேமிப்பு கூட 20,000 ரூபாய் இருக்காது. எனக்கு உண்மையிலே உங்கள் கட்சி மேலே நீங்கள்லாம் இப்படி இருக்கிறது பிரச்சனை இல்லை. அந்த அம்மா எந்த தத்துவத்தை படித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த கொடியின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, இது நம்மை காப்பாற்றும், இது இந்த விழுமியங்களை சொல்லுது, இது இதுக்காக நிற்கிது, எனவே இதிலிருந்து நம்ம மாறிடக்கூடாது அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு கம்யூனிஸ்டோட பெருமை. அதை அவங்க செஞ்சாங்க. எனக்கு பிடிச்ச கம்யூனிஸ்ட்னு சில சமயங்களில் சில பேர் கேட்கும்போது நான் முத்துமாரின்னு சொல்லுவேன். ஒரு அவருடைய ஸ்டேச்சர் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அது ஒரு தாக்கத்தை அதிகாரிகள் மட்டத்தில் ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் நைட்டு 11:30 மணிக்கு அந்த ஆடியோ அனுப்பி அந்த பட்டாவை ரத்து செய்ய சொன்னார். நைட்டு 11:30 மணிக்கு ஆர்டிஓவை அனுப்பி நீங்கள் அதை ரத்து பண்ணிருங்கன்னு சொல்லி நைட்டு 11:30 மணிக்கு, அநேகமாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அது ஒரு முக்கியமான விஷயம் என்று நான் கருதுகிறேன். ஆக்சுவலாக அவருடைய வார்த்தைகளில் பெரிய ஜாலங்கள் எதுவும் இருக்காது. எவ்வளோ தூரம் படிச்சிருக்காரு, என்ன கிராமப்புறத்துலேருந்து வந்தவர். ஆனால் ஒவ்வொரு மீசையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியையும் ஒவ்வொன்றாக பிடுங்கும் போதும் இந்த தேசத்திற்காக நான் இருக்கிறேன், எனவே நான் இதை பற்றியெல்லாம் சொல்ல மாட்டேன், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எங்கே இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், சொல்கிறதோ போகிறதோ இருக்கிறதுல ஒரு உறுதி, ஒரு கடப்பாடு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த தோழர் கனகராஜ் நிகழ்வு எழுந்திருக்கிறார். தோழர் வணக்கம். தோழர், இன்றைய தலைமுறை தோழர் நல்லக்கண்ணிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன தோழர்? எதை கற்றுக்கணுன்றது சொல்லுங்க. அதான் பொதுவாக தோழர் நல்லக்கண்ணு அல்லது தோழர் சங்கரையான்னு பேசும்போது எல்லாரும் எதை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, எளிமையாக இருந்தார், நேர்மையாக இருந்தார் என்பதை மட்டும்தான் பேசும். அதென்ன தோழர் உண்மையும் கூட. இந்த எளிமையும் நேர்மையும் ஆக்சுவலாக ஒரு கம்யூனிஸ்டிடம் இருக்க வேண்டிய அடிப்படையான குணாம்சங்கள். அதுக்கு அதில் எக்ஸாம்பிளிஃபை பண்ணி வரும்போது அதை மட்டுமே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, இவங்கெல்லாம் ஒன்று தேசம் ஒரு கடுமையான சிக்கலில் இருக்கும்போது இளைஞர்களுக்கான அறைகூவலை ஏற்று விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் என்பது ஒன்று. விடுதலை அடைந்த இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது அது நீங்கள் குறிப்பாக விவசாயிகள்னால் அவங்களுக்கு உழுபவனுக்கு நிலம் இருக்க வேண்டும், உழைப்பவனுக்கு வேலை வேண்டும், பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் வேணும், அல்லது மருத்துவ வசதிகள் மேம்பட வேண்டும் என்கிற அடுத்த அம்சம் வந்தது. அநேகமாக இவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் தோழர் நல்லக்கண்ணு நீங்கள் அவர் ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் மடங்களுக்கு சொந்தமான, ஜமீன்தார்களுக்கு சொந்தமான ஏராளமான நிலங்களை அவங்க சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கிறார்கள். நீங்கள் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பட்டதுக்கு இணையான கஷ்டங்களையும் பாடுகளையும் இந்த காலத்திலையும் அவங்க அடைஞ்சிருக்காங்க. 2. 3வது ஒரு பொதுவாக இன்றைக்கும் கூட நம்ம சாதி ஆதிக்கத்தை பற்றி, ஆணவ கொலைகளை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிற போது இங்கே சாதாரண ஒரு 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 ஒடுக்கப்பட்ட பகுதி மக்களுடைய தலைவர்களாக இவர்கள் வளர்ந்து நின்றார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான அம்சம். அப்புறம் விடுதலைக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ
இப்போ உதாரணமாக நான் பல விஷயங்களை சொல்ல முடியும். இப்போ நானே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, தெய்வச்செயல்புரத்தில் ஒரு 915 ஏக்கர் நிலத்தை ஒரு நபர் இப்போது பிஜேபியில் இருக்கிறார், அவர் பட்டா போட்டுக்கொண்டார். 915 ஏக்கர், 15 ஏக்கர் ஒரு ஊரையே, ஒரு ஊரையுமே. அப்போது ரொம்ப நாள் போராடிக்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்தில் வந்து இது முடிகிற வரை, அந்த பட்டாவை கேன்சல் பண்ணுற வரை தாலுகா அலுவலகத்தில் குடியேறுவது என்று முடிவெடுத்தோம். அந்த ஊர் ஜனங்கள் வண்டி மாடு எல்லாத்தையும் கட்டிட்டு வந்துட்டாங்க. நான் தான் அப்போ தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருந்தேன். அப்போது அந்த தாலுகா அலுவலகத்தில் குடியேறிட்டோம். என்ன ஆண்டு தொடருது ஞாபகம்? 11ஆம் ஆண்டு, 2011ஆம் ஆண்டு. சரி. அப்போது அந்த நேரத்தில் வேற ஏதோ ஒரு பணிக்காக அவர் வந்து இதை ஃபுல்லாக சிபிஎம் தான் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு. நல்லக்கண்ணு சிபிஐ. ஆனால் வேற ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தவர் டக்குன்னு இப்படி ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னா நம்ம போகாமல் இருக்கிறது எப்படி சரியாக இருக்கும், எனவே நானும் வாரேன்னா அவரும் இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் முத்தரசன் அப்போ தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார். அவர்களுடைய செயற்குள்ள 2 பேருமே நேராக இங்கே வந்திருந்தாங்க. சரி. ஆக்சுவலாக என்ன செய்ய போகிறதா உத்தேசம் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை, இதை ரத்து செய்கிற வரை போவதாக இல்லை. இந்த கேள்வி கேட்டது யார் உங்ககிட்ட? என்ன செய்ய போகிறதா உத்தேசம்? தோழர் நல்லக்கண்ணு இந்த கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா களத்தில் இருக்கும்போது என்னென்னு முடிவு எடுத்துருப்போம்ல. சரி. அப்போ அவர் வந்து ஏன்னா குழந்தைகள், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே அடைச்சிட்டோம் தாலுகா ஆஃபீஸுக்குள்ளே. அப்போது உங்களுக்கு நிலைமை வந்து வித்தியாசமாக இருக்குது. காலை சாப்பாடு மட்டும் அவங்க சாப்பிட்டு வந்தாங்க, மதிய சாப்பாடு அங்கே ஆக்கணும். நல்லக்கண்ணு வந்தபோது இரவு உணவு தயாராகி கொண்டு இருந்தது தாலுகா அலுவலகத்துக்குள்ளேயே. சரி. ஆக்சுவலாக அந்த ஊர் ஸ்ரீவைகுண்டம் அவருக்கு தெரிஞ்ச ஊர் தானே. எனவே அவர் அப்படி பார்த்துட்டு, அவர் அடைக்கப்பட்ட ஜெயில், அவர் படித்த பள்ளிக்கூடம் எல்லாமே அங்கே தானே இருக்குது. சரி. உடனே அவர் சொன்னார், அவர் டிக்ளேர் பண்ணார், இந்த போராட்டம் பட்டா ரத்து செய்யப்படும் வரை, அந்த போலி பட்டாக்கள் ரத்து செய்யப்படும் வரை இது நீடிக்கும் அப்படின்னு அறிவித்தார். ஆக்சுவலாக நீங்கள் அதே விஷயத்தை தான் நானும் அறிவிச்சிருந்தேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஒரு அவருடைய ஸ்டேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு தாக்கத்தை அதிகாரிகள் மட்டத்தில் ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் நைட்டு 11:30 மணிக்கு அந்த ஆடியோ அனுப்பி அந்த பட்டாவை ரத்து செய்ய சொன்னார். நைட்டு 11:30 மணிக்கு ஆர்டிஓவை அனுப்பி நீங்கள் வந்து அதை ரத்து பண்ணிருங்கன்னு சொல்லி நைட்டு 11:30 மணிக்கு, அநேகமாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அது ஒரு முக்கியமான விஷயம் என்று நான் கருதுகிறேன். இதை ஒட்டி தான் எங்கள் வீட்டில் வெடிகுண்டெல்லாம் வீசப்பட்டது. அந்த இதெல்லாம் இதே போல் இன்னொரு அம்சம் நான் சொல்லுவேன். அந்த திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் தோளப்பன் பண்ணையிலிருந்து மணக்கரை வரை இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரெச், அதில் ஆற்று மணலை அள்ளுறாங்க. ஆற்று மணல் அள்ளினா கொங்கராயக்குறிச்சி, இந்த நான் சொல்கிற மணக்கரை, வடக்கு தோளப்பன் பண்ணை எல்லா கிராமங்களும் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும் என்கிற நிலைமை. அப்போது அதிமுக அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் இருந்தது. போராடணும், கோர்ட்டுக்கு போயிருக்கோம். நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். பட் நீதிபதிகள் அவ்வளவு ஈஸியாக அதுக்கு ஒன்றும் ஸ்டே கொடுத்தரல அல்லது தடை செய்வோம் என்று சொல்லலை. ஆனால் ஒரு கட்டத்தில் நல்லக்கண்ணு அதுக்கு பார்ட்டி இன் பர்சன்னு சொல்கிறாங்க. ஒரு அட்வொகேட் வச்சு வாதாடாமல் சம்பந்தப்பட்டவரே தானே கூண்டிலேறி வாதாடுவது. நல்லக்கண்ணு அந்த கேஸில் பார்ட்டி இன் பர்சனாக வந்து ஆர்கியூ பண்ணேன். போக முடியுமா தொடர்? அந்த மாதிரி வாய்ப்பு? ஆமாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நான் முதல் முறையாக அப்போ தான் அதை நான் கேள்விப்பட்டேன். அது பார்ட்டி இன் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆக்சுவலாக அவர் வந்து ஆக்சுவலாக அவருடைய வார்த்தைகளில் பெரிய ஜாலங்கள் எதுவும் இருக்காது. இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு ஃபோர்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ரொம்ப அழுத்தி சொல்கிறது, ஆணித்தனமாக கூறினார் அப்படிம்பாங்களா, அப்படிலாம் இருக்காது. ரொம்ப சாதாரணமாக, நான் அது எங்கே குளித்தேன், அது எவ்வளவு இடத்துல போய் பாயுது, எவ்வளோ பேருக்கு தண்ணி கொடுக்குது, எவ்வளவு ஆடு மாடுகள் அதில் பிழைச்சிருக்கு, எவ்வளவு முக்கியமான இடம் என்பது குறித்து அவர் பேசினார். கையில் தரவுகளாக இருந்ததா?
அவருக்கு எதுக்கு தரவுகள்? அவர் அந்த ஏரியாலேயே பிறந்தவர் இல்லையா? சரி. ஆக்சுவலாக நாங்கள் அதுக்கு முன்னால் இந்த தரவுகள் அது இது எல்லாம் அதுக்கு பின்னால் தான் சரி. என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அது என்ன அட்வொகேட் கமிஷனர்னு ஒரு 3 பேரை நியமித்தாங்க. ஒரு அட்வொகேட், ஒரு இந்த மணல் சார்ந்த விஷயங்களில் நிபுணத்துவம் வாய்ந்த ஒருவர், இன்னொருத்தர், ஒரு 3 பேரை நியமித்து நாங்கள் எல்லாரும் போய் அதை பார்த்த பிறகு 5 ஆண்டுகளுக்கு அந்த மணல் அள்ளுவது தடை செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 1200 மீட்டர் அளவுக்கு, 1200 மீட்டர், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கும் அதிகமாக அது இருக்கும். ஒரு 1200 கோடி அளவுக்கான மணல் அதற்குள்ளே அள்ள முடியும் என்கிற நிலைமையை சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த கேஸில் தினத்தந்தி ஒரு தலையங்கத்தில் கனகராஜும் ஊருக்கு ஒரு நல்ல கண்ணும் கனகராஜும் தேவை என்று அந்த விஷயத்தை அது வந்து பதிவு செய்திருந்தது. ஒரு 915 ஏக்கர் என்பதோ அல்லது ஒரு 1000 கோடி பெருமானம் உள்ள ஒரு மணலை அள்ளுவதற்கு எதிரான போராட்டம் என்பதோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்புறம் ரொம்ப பல விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர் சந்திப்பு, அவர் தூத்துக்குடி வரும்போது நடக்கிற பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இவர் ஏதோ 6 மாதத்துக்கு முன்னால் வந்திருப்பார். அப்போது ஒருத்தர் லேட்டாக வரும்போது வீட்டில் காய்ச்சல் அல்லது எனக்கு காய்ச்சல்னு சொல்லியிருப்பார். அடுத்த 6 மாதம் கழித்து போகும்போது வீட்டில் இருக்கவங்க நல்லா இருக்காங்களா, அந்த காய்ச்சல்லாம் சரியாயிருச்சான்னு கேட்பார். அந்த அளவுக்கு நினைவாற்றல் உண்டு. அதே போல் நான் மாவட்ட செயலாளராக இருக்கிற வரைக்கும் பொதுவாக நான் வந்து எனக்கு இந்த வெள்ளை சட்டை போடுறதுல எனக்கு எப்போதுமே ஒரு அலர்ஜி உண்டு. ஆக்சுவலாக வேறு வழி இல்லாமல் தான் நான் இங்கே வந்த பிறகு சில நேரங்களில் இந்த வெள்ளை சட்டை போடாமல் நீங்கள் வேறு சட்டையில் போனீங்கன்னா உங்களை கவனிக்கிறதே ஒரு பிரச்சனை என்பது மாதிரியான தோற்றங்கள் பல நேரங்களில் வந்த ஓட்டி. இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், ஒரு IAS ஆஃபீஸர், என்ன மஃப்டியில் வந்திருக்கீங்க. அப்போ ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கும்போது தோழர் நல்லக்கண்ணு வந்திருந்தார். எல்லா மாவட்ட செயலாளர்களும் வெள்ளை சட்டை போட்டிருந்தாங்க. சரி, வெள்ளை சட்டை, புரியுது, வெள்ளை கஞ்சி போட்டு வெட்டினோம், நான் மட்டும் பேண்ட்டு போட்டுக்கிட்டு பிறகு வந்து ஒரு கலர் சட்டை போட்டுக்கிட்டு வந்திருந்தேன். தோழர் நல்லக்கண்ணு பக்கத்தில் உட்காந்து என்ன கேட்டார்னா, எப்போதுமே நான் இப்படி கலரான சட்டையில் பார்க்குறேன், யாருக்காகவும் நம்ம மாற்றிக்கிறதெல்லாம் தேவையில்லை, நம்ம இயல்பாகவே இருந்தால் போதும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். நீங்கள் வந்து ஒரு இப்போ ஊருடன் கூடி வாழ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எதுக்கு, எதில் நீங்கள் வந்து எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு மன உறுதி. என்ன படிச்சிருக்காரு இவர், எவ்வளோ தூரம் படிச்சிருக்காரு, என்ன கிராமப்புறத்துலேருந்து வந்தவர், ஆனால் ஒவ்வொரு மீசையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியையும் ஒவ்வொன்றாக பிடுங்கும் போதும் இந்த தேசத்திற்காக நான் நிற்கிறேன், எனவே நான் இதை பற்றியெல்லாம் சொல்ல மாட்டேன், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எங்கே இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்கிறதோ போகிறதோ இருக்கிறதுல ஒரு உறுதி, ஒரு கடப்பாடு. நான் இதற்கு இப்போ நீங்கள் ரொம்ப முன்னால் சொல்லுவாங்க, தாலி கட்டி கொண்ட மனைவி மாதிரி அப்படின்னு முன்னால் சொல்லும்போது, ஒரு இந்து மனைவி தாலி கட்டி கொண்டால் என்ன செஞ்சாலும் செய்வாங்க. ஒரு தத்துவத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பிறகு அதில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அதை சகித்து கொள்கிற அந்த மனப்போக்கு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் தென் மாவட்டங்களில் நம்ம சாதி ஆணவ படுகொலைகள் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம்ல, நான் கூட இப்போ சமீபத்தில் நினச்சேன், ஒரு உயர் அதிகாரியோட திருநெல்வேலி மாவட்டத்தில் பேசி கொண்டிருந்த போது இப்படி ஒரு அப்பீல் கொடுக்குற, நாம் அந்த 96, 97 தென் மாவட்டத்தில் நடந்த கலவரங்கள் குறித்து நான் பேசிக்கொண்டேன். அப்போ அந்த கலவரத்தில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, இவர் வீட்டில் கொஞ்சம் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் இவருடைய மாமனார், இவருக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் வீட்டில் தங்கியிருக்காங்க. அப்போ வந்து 2 தரப்பும் மாறி மாறி கொலை விழும். ஒரு சைடு அந்த நம்பரை மேட்ச் பண்ணுறதுக்காக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நாளில் இப்படி தேவர் சமூகத்தில் யாரும் கிடைக்கலன்னா தோழர் நல்லக்கண்ணுவோட மாமனாரை கொலை பண்ணிடுறாங்க. நீங்கள் பயங்கர டென்ஸ் சுச்சுவேஷன். ஆக்சுவலாக நான் பார்க்குறேன், இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது, அப்போ நான் அந்த அதிகாரிகிட்ட சொன்னேன், அந்த 96, 97 இன்னைக்கு நீங்கள் அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. 2 பேர் ஃபீல்டுக்கு வந்தாங்க. ஒன்று தோழர் நல்லக்கண்ணுவும்
தோழர் சங்கரையாவும். அநேகமாக அவங்க 2 பேரும் அப்பீல் பண்ணாங்க, நடந்தாங்க, பேசுனாங்க. நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்க பகுதியிலையும் பேசுனாங்க, இன்னொரு பகுதியும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த பகுதியிலையும் போய் பேசுனாங்க. 2 பகுதியிலையும் நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்கிற அந்த மாரல் கரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி சொல்ல முடியுமாங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி தோழர் சங்கரையா இல்லை, தோழர் நல்லக்கண்ணு நடக்கிற நிலைமையில் இருந்தார்னா அவரை தூக்கி மேடையில் வச்சுட்டு கூட என்னால் பேச முடியும்னு நினைக்கிறேன். அப்படி யாருமே இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அந்த டென்ஸ் சிச்சுவேஷன் கிட்டத்தட்ட அந்த மாவட்டங்கள் முழுவதும் கலவரத்தால் பாதிக்கப்பட்டிருந்த போது இவர்கள் அவ்வளவு தைரியமாக அந்த கம்யூனிஸ்ட் கெத்தோட நாம் எல்லாரும் மனிதர்கள். ஆக்சுவலாக அப்போ வச்ச கோஷம் ரொம்ப முக்கியமானது. தீண்டாமைக்கு முடிவு கட்டுவோம், ஜாதி மோதல்களை தடுப்போம். ஜாதி மோதலை தவிர்ப்போமா? இல்லை, அதாவது தீண்டாமை கொடுமைக்கு முடிவு கட்டுவோம், ஜாதி மோதல்களை தடுப்போம், மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்போம் என்கிற அந்த 3 முழக்கம். அப்போ வந்து இது முதல்ல தோழர் சங்கரையா வச்சார், இதே விஷயத்தை இவரும் முன்னெடுத்தார். அப்போ கூட கேட்டாங்க, நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் தீண்டாமைக்கு முடிவு கட்டுவோன்னு சொல்லும்போது ஒரு சைடாக நிற்கிறதா இருக்கே அப்படின்னு. அந்த தீண்டாமை என்பது ஒரு பகுதி மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு அவலமாக, பேரவலமாக, பெருந்துயராக இருக்கிற போது அதன் பக்கம் நில்லாமல் நீங்கள் நியாயத்தை பேச முடியாது என்று உரத்து முழங்கினார்கள். அதன் பிறகுதான் நீங்கள் தமுக்கம் மைதானத்தில் முதலமைச்சர் கலைஞரும் கலந்து கொண்ட அந்த பெரிய பொதுக்கூட்டம், அதில் இவங்க பேசுனதுக்கு எவ்வளவு இது இருந்தது, அப்புறம் ஒரு உண்ணாவிரதம் நடந்தது, இதெல்லாம் தெரியும். எனவே தன்னுடைய வாழ்நாளில் எல்லா ஒன்று காலனி ஆதிக்கம் இருந்தபோது பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம், காலனி ஆதிக்கம் முடிந்த பிறகு நிலமற்றவர்களுக்கான மக்களுக்கான அந்த போராட்டம், அதன் பிறகு நீங்கள் வந்து அதிகார வர்க்கம் அது தொடுக்கிற தாக்குதல்கள், அது ஒரு சைடாக நிற்கிறது, அதுக்கு எதிரான போராட்டம், ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய மக்களே அப்படி எதிரும் புதிருமா நிற்கிற போது அவர்களை ஒன்றிணைப்பதற்காக எந்த பயமும் இன்றி அச்சமும் இன்றி, அது எங்கே வரும், கொஞ்சம் கூட சார்பு நிலையற்றவர்கள் என்று வருகிற போது தான். தன்னுடைய மாமனாரை பழி கொடுத்த பிறகும் கூட மாமனார் இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகள், அதுவும் அவர் ஜாதியெல்லாம் நின்று செத்து போகலை, அது அவங்க வீட்டில் இருந்தவங்களே தான் கொண்டுட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களே தான் கொண்டுட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு மனுஷன் நின்று கட்சிக்கிறது இருக்கு இல்லையா, கட்சிக்கிறதுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. ஏன்னா அவருக்கு உரத்த குரல் எதுவும் கிடையாது, ரொம்ப சாதாரண குரல். முன்னால் எப்படி இருந்தார்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு பின்னால் ரொம்ப ஒரு ஒரு அமைதியாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆறு இருக்கு இல்லையா, அந்த அந்த ஒரு சத்தம், அது அது அதனுடைய அமைதியை பெருசாக பேசும். அந்த மாதிரியான நிலைமையில் தான் தோழர் நல்லக்கண்ணு இருந்தார். அதே போல் தன்னுடைய தனித்துவத்தை, அது கம்யூனிஸ்டினுடைய அடையாளம் என்று அவர் கருதிய அனைத்தையும் அவர் தொடர்ச்சியாக பின்பற்றி வந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய நம்மூர் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த நல்லக்கண்ணு இருந்திருக்கிறார் என்று சொல்வதற்கான இந்த சட்டைய விஷயத்தை, கலர் விஷயத்தை நான் ஏன் சொன்னேன்னா, நீ கரைஞ்சிடாத, உனக்கு இப்படி ஒன்று இருந்தால் நீ அதில் இவ்வளவுக்கும் அவர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இது எப்போதும் போடுவாயின்னா இதை ஒன்றும் நீ மாற்றிக்காதப்பா அப்படின்னு தான் சொன்னார். இது எல்லாமே மிக முக்கியமான அம்சங்கள் என்று நான் கருதுகிறேன். தொடர் இன்னைக்கும் ஒரு சமூகம், ஒரு தெரு, ஒரு வீதியில் கூட ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்றவங்கள இந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னு நீங்கள் உணர்றீங்க தொடர்? இவரோட ஒப்பிட்டு நீங்க கவனிக்கிறீங்களா? ஒரு கம்யூனிஸ்ட் இந்த சமூகம் பார்வையோட பார்க்க, அந்த சமூகம் சாதாரண சமயங்களில் நம்மை கொண்டாடும். ஆனால் நாம் எடுக்கிற சில நிலைப்பாடுகளால் அவர்கள் தாங்கள் ஏற்கனவே புனிதம் என்று வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாதிக்கப்படுகிற போது அவர்கள் நம் மீது கோபம் அடைகிறார்கள். அதை அவர் நல்லவர் தான், கம்யூனிஸ்ட் தான், ஆனால் இந்த ஜாதி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் அவங்க சரியாக கிடையாது. அவங்க கம்யூனிஸ்ட் தான், நல்லவங்க தான். ஊரே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இவங்க ஏன் அதுக்கு மாற்றா ஒரு கருத்து சொல்லணும் அவர் என்று பேசுவாங்க. ஆனால் பொதுவான விஷயம் என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்சு
ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தெருவில் பிரச்சனை, ஊரில் பிரச்சனை என்று சொன்னால் எந்த தயவுதாட்சணியமும் இல்லாமல் அந்த கதவை தட்டுகிற எந்நேரமானாலும் இந்த நேரமாச்சே இதை தட்ட முடியுமா, இதை பேச முடியுமா என்பது அல்லாமல் தட்டுகிற அந்த தைரியத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று நான் கருதுகிறேன். அதை போன தலைமுறையாக இருக்கட்டும், இந்த தலைமுறையிலும் பெரும்பாலானவர்கள் அதை செய்து வைத்திருக்காங்க. நான் நீங்கள் கீழத்தஞ்சையில் நடந்த போராட்டம் என்பது ரெண்டும் சேர்ந்தது. இது நீங்கள் ஒரு ஒரு பெரியார் உச்சத்தில் இருந்த காலங்களில் ஒன்று அது. அப்போ சீனிவாசராவ் மாதிரியான தலைவர்கள் வருகிற போது இவர் ஒரு பிராமணர் அல்லது பார்ப்பனர் என்று யாரும் ஒதுக்கி வச்சிடல. நீ அடித்தா திருப்பி அடி, நாம் அடித்தா அது இதாகாதா என்று சொல்லி எழுப்பியது மட்டுமல்ல, நீங்கள் பட்டியல் இனத்தவர் அதே போல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ரெண்டு பேரையும் சேர்த்து அந்த லீடர்ஷிப்பை பார்த்தீங்கன்னாலே காத்தமுத்து அல்லது நீங்கள் நீங்கள் பிஎஸ் தனுஷ்கோடி இப்படி நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னாலும் சரி, இவங்க எல்லாருமே என்னன்னா எல்லாம் கலந்ததாக இருப்பாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது தலித் பகுதியை சார்ந்தவர்கள் எல்லா ஊர்லேயும் இப்படி இருப்பாங்க. இதை அவங்க உருவாக்குனாங்க. அந்த கெத்து இருக்கு இல்லையா, அது இப்போவும் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது நீங்கள் பெரியார்கிட்ட ஒரு முறை கேட்டாங்க. பெரியார் ஏ பாலசுப்ரமணியத்துக்கும் பி ராமமூர்த்திக்கும் பிரச்சாரம் பண்ணார் ஒரு தேர்தலில். ரெண்டு பேரும் பார்ப்பனர்கள், ரெண்டு பேருக்காகவும் நீங்கள் வாக்கு கேட்குறீங்களா, அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏ பாலசுப்ரமணியம் மாதிரியான ஒரு 10 பேர் அந்த சமூகத்தில் இருந்து வந்தால் நான் திராவிடர் கழகம்னு ஒன்று வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, நான் வர்றதில்லை முக்கியம், அந்த சமூகத்திற்குள் இருந்து ஒருவர் இப்படி வந்திருக்கிறார். அநேகமாக அருந்ததிய மக்களுக்கான ஒரு கலங்கரை விளக்கமாக அவர் திகழ்ந்தார். அவங்கள பெரிய திண்டுக்கல் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தொடர் ஏ பாலசுப்ரமணியம், அதே போல் தொடர் பி ராமமூர்த்தி. நீங்கள் பார்த்தசாரதி கோயிலுக்குள்ள அவர் இந்த இதெல்லாம் தெரிஞ்சவங்க, இந்த வேதெல்லாம் ஓதுறவங்கெல்லாம் ஓட்டு போடலாம், கோயிலுக்குள்ளே போகலான்னா இவங்க ஏன் ட்ரஸ்டியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அதாவது அது ஒருவேளை பாரதிகிட்ட இருந்து வந்த இன்ஸ்பிரேஷனாக என்னன்னு தெரில. நான் வேதம் தெரிஞ்சவன்லாம் நீ பாப்பான்னு சொன்னேன்னா நான் இவனுக்கு எல்லாம் தெரியும், எனவே இவனுக்கு நான் பூணல் போட்டு விட்றேன்னு கனகலிங்கத்துக்கு போட்டது மாதிரி மறைவுதுவர் எல்லாம் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இவர் அதை பண்ணி யங் இண்டியாலையும் ஹரிஜன்லையும் காந்தி பெரிய அளவுக்கு பாராட்டி பேசியிருந்தார். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, இவர் ரொம்ப நாளாக அப்போது பெரியாருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இடையில் ஒரு டயலாக் போய்கிட்டே இருக்கு. இவங்க அவரை இழுக்கிறதுக்கும் அவரை இவங்களை இழுக்கிறதுக்கும் உரையாடல் விமர்சனம் ரெண்டுமே. அப்போது ஒரு நாள் போகும்போது, தம்பி நீங்கள் பிராமண பையன் தானே, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுக்கிறார். யார? பி ராமமூர்த்தியை. அப்போது ராமமூர்த்தி சொல்கிறாரு, இல்லை நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பொண்ணு அவங்க பிராமின் கிடையாது, எங்கள் அம்மா ரொம்ப ஆச்சாரமானவங்க, ரொம்ப வயசாயிருச்சு, அவங்க மனசை நான் புண்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மா இறந்த பிறகு தான் அப்போது இவர் எதிர்கட்சி தலைவர், யார்? தொலை பி ராமமூர்த்தி. அப்போ இவர் ஒரு நாள் போய் இது மட்டும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு, சி சுப்பிரமணியம் அவை முன்னவர். அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கி புது அந்தஸ்தோடு வந்திருக்கார், புது மாப்பிள்ளை என்கிற அந்தஸ்தோடு வந்திருக்கிறார், அவரை எல்லோரும் வரவேற்போம்னு சொல்கிறார். ஏன்னா இவர் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லேட்டாக வர்றார், கைதட்டுறாங்க, வரவேற்கிறாங்க. ஆக்சுவலாக அப்போவே அந்த முதல் தடவை சொல்லும்போதே பெரியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உன்னோட மேரேஜுக்கு நான் வாரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ சாயங்காலம் இவருடைய திருமண வரவேற்பு நிகழ்வு, பி ராமமூர்த்தியோட திருமண வரவேற்பு நிகழ்வு பெரியார் தலைமையில் நடக்கும். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, இவங்க இந்த 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 இந்த
கட்டிங் அக்ராஸ் ஆல் த ஐடியாலஜிக்கல் லெவல் அவங்க ஒரு மரியாதையை பெற்றிருந்தார்கள். அது ஒரு நீங்கள் எப்போதுமே அது இப்பவும் கூட நீங்கள் கிராமப்புறத்தில் பல இடங்களில் போனால், சமுத்திரக்கனி சமீபத்தில் ஒன்று பேசியிருந்தார். எங்கள் ஊருடைய எனக்கான முதல் ஹீரோ யார் அப்படின்னு. அவரை நான் போய் பார்த்தேன். நான் இப்போ சமீபத்தில் பார்க்க போயிருந்தேன். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது, ஒரு ஜமீனுக்கு எதிராக அவருக்கு எதிராக போட்டிட்டு ஜெயிச்சு ஒரு ஊர் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் போய், இவர் ஒரு டைரக்டரில் அந்த கலை இதோடு சொல்லுவார், எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் அவர் ஒரு சைக்கிளில் ஒரு மனுஷர் வந்தார், வந்துட்டு இவரை பார்த்துட்டு எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க. ஒரு விஷயத்தை செட்டில் பண்ணிட்டு சைக்கிளில் போய்கிட்டு இருந்தார். அந்த இடத்துல நான் பார்த்தேன், சாதி ஆதிக்கம், பண திமிர் உள்ளிட்ட எல்லா திமிர்களும் அடங்கி இருந்தன அந்த மனுஷனுக்கு முன்னால். அவரை தான் நான் பார்த்த முதல் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்படி கிராமங்களுக்குள்ளே, நீங்கள் நகரத்துக்குள்ளே இருந்து நம்ம பேசுவதற்கும் கிராமங்களில் இருந்து நீங்கள் பேசுவதற்குமான ஏராளமான வேறுபாடுகள் நமக்குள்ளே இருக்கும். பலரும் அதை பெருமையாக பேசிக்கிற வழக்கம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடியில் நீங்கள் கம்யூனிஸ்ட்கள் நம்ம தலைவர்களை பற்றி பேசுகிறோம். முத்துமாரின்னு ஒரு அம்மா, அவங்க வந்து அந்த தூத்துக்குடி அந்த டேக்கு பக்கத்தில், துறைமுகத்துக்கும் டேக்குக்கு இடையில் கடற்கரை ஓரமாக இந்த கரை வலையும் தான் மீன் பிடிப்பாங்க. அவங்களுக்கு போட்டு கூட சொந்தமாக இருக்காது. ஒரு 10 குடும்பம் சேர்ந்து வலையை வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அம்மாட்ட ஒரு நல்ல சேலை இருந்து நான் பார்த்ததில்லை. ஆனால் நாங்கள் வந்து அவங்கள பஞ்சாயத்து மெம்பருக்கு நிப்பாட்டணும். அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஜெயித்த பிறகு அதில் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு, அதாவது அப்போது நான் சொல்கிறது 2001 அந்த பஞ்சாயத்துக்கு வருமானம் 1 கோடி ரூபா. ஆனால் அதுக்கு நிறையா செலவு கிடையாது. ஸ்பிக்கு உள்ளுக்குள்ளே அவங்களே தண்ணி கொடுத்துருப்பாங்க, லைட்டு போட்டிருப்பாங்க, அவங்களே கூட்டி பெருக்கி அள்ளிப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அதே போல் தெர்மலில் கேம்ப் 1 கேம்ப் 2 எதுவும் பண்ண வேண்டியதில்லை. துறைமுகத்தில் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் வரி உங்களுக்கு அப்படியே வந்துடும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மேட்சிங் கிராண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் வீட்டு வரி வசூலிச்சிங்கன்னா அதுக்கு இணையான பணம் அது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் கொடுத்துரும். இந்த பணத்தை எல்லாம் அவங்களே மொத்தமாக கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அதில் வெளியிலேயே ரோடு போடலாம், அவ்வளோ பைசா இருக்குது. எனவே வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு ஒரு பெரிய போட்டி. நாங்கள் ஒருத்தரை ஆதரிக்கிறோன்னு நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். இந்த முத்துமாரி, நான் சொன்னேன், அவங்கள்ட்ட ஒரு நல்ல சேலை அவர்கள் கட்டியிருந்து நான் பார்த்ததே கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளே போனோன்னா மணலில் தான் உட்காரணும். அவங்க ஒரு ஓட்டை சேர் வச்சுருப்பாங்க, அதில் ஒரு கம்பை வச்சு கட்டி வச்சு, அது தலைவர்கள் கொடுக்குற மரியாதைன்னு சொல்லி அந்த உடஞ்ச சேரில் உட்கார வைப்பாங்க. அப்போது அந்த வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு நிற்கிறவர் போய் பார்த்து ஒரு 20,000 ரூபாயை கொடுத்து, உங்கள் கட்சி எங்களுக்கு ஓட்டு போடுறதா முடிவு பண்ணியிருக்கு, நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு இந்த ரூபாயை கொடுத்துருக்காரு. அவங்களோட உங்கள் 20,000 ரூபாயை மொத்தமாக பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரிஞ்சு தெரியாது. அவங்களுடைய பெரும்பாலான நேரத்து உணவு என்பது அந்த அதில் கழிச்சு விடப்பட்ட மீன்கள் தான். அந்த 20,000 ரூபாயை தூக்கி அப்படி வீசியிருக்காரு. அந்த அந்த ஒரு மேலே கூரை, சுற்றி வளம் கூரை, ஒரு இது அதுக்கு வெளியே உங்களுக்கு ஓட்டு போடுறதுன்னு என் கட்சி முடிவு எடுத்துருச்சு. எனவே நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன், ஆனால் இப்படி கொண்டுகிட்டு வராதிங்க, இன்னொரு தடவை வந்துடாதீங்க, போங்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ ஃபோன் பண்ணல, இது முடிஞ்சு போச்சு. அவங்கள்ட்ட ஒன்றும் செல்ஃபோன் அது இது அந்த ஏற்பாடெலாம் கிடையாது. அப்புறம் அந்த ஓட்டு போடுற நாளுக்கு முந்தின நாள் போய், அக்கா உங்கள் ஊருக்கு பஸ்ஸு அந்த நேரத்துக்கெல்லாம் வராது, நீங்கள் வந்து ஒரு ஆட்டோவில் வந்துடுங்க அப்படின்னு. அதுக்காக இந்தாங்க 50 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, எங்கள் கட்சி கஷ்டப்பட்ட கட்சி தான், ஆட்டோவுக்கு 50 ரூபா கேட்பாங்க, எங்கள் ஒன்றிய செயலாளர் 50 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாரு, நீங்கள் இந்த 50 ரூபாயை அவர்கிட்ட கொடுத்து ரசீது வாங்கிக்கோங்க, என்கிட்ட கொடுக்க வேண்டாம். அப்போ தான் அவர் ஃபோன் பண்ணார். 20,000 ரூபாயும் அந்த அம்மா வாங்கலை, இந்த 50 ரூபாயும் வாங்கலை, அதுக்கு வாழ்நாள் சேமிப்பு கூட 20,000 ரூபாய் இருக்காது. எனக்கு உண்மையிலே உங்கள் கட்சி மேலே நீங்கள்லாம் இப்படி இருக்கிறது பிரச்சனை இல்லை. அந்த அம்மா எந்த தத்துவத்தை படித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த கொடியின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, இது நம்மை காப்பாற்றும், இது இந்த விழுமியங்களை சொல்லுது, இது இதுக்காக நிற்கிது, எனவே இதுலேருந்து நம்ம மாறிடக்கூடாது அப்படிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு கம்யூனிஸ்டோட பெருமை. அதை அவங்க செஞ்சுருக்காங்க. ரொம்ப நெகிழ்வான ஒரு நேர்காணலாக மாற்றிட்டீங்க.
எனக்கு பிடிச்ச கம்யூனிஸ்ட்னு சில சமயங்களில் சில பேர் கேட்கும்போது நான் முத்துமாரின்னு சொல்லுவேன். அது யார் அந்த முத்துமாரி அப்படி கேள்விப்பட்டதே இல்லைன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன இது இருக்க முடியும். அவங்க வீட்டில் போகும்போது அவங்க சமைச்சதை கூட நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க 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 அப்படி இது ஒரு விழுமியம் என்று கொண்டாடுவது இருக்கு இல்லையா, அது ஒன்றும் சாதாரண விஷயமாக சொல்ல முடியாது. அவங்க வச்சுருக்க மீன் அதிகமாக இருந்தால் நம்மகிட்ட கொண்டு போய் சமைச்சு கொடுங்க கூட சொல்ல முடியாது. இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது போல, நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படிம்பாங்க. நீங்கள் அதான் அது அது அந்த கொடி அது இது 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 சாதாரண மக்கள் எப்போதுமே நீங்கள் வந்து பல தலைவர்களை பற்றி நீங்கள் பேசுகிற போது இந்த தலைவர்களை தாண்டி இந்த கொடிகளை நேசிக்கிற நீங்கள் இது இங்கே மட்டும் இல்லை, இஎம்எஸ் ஒரு வீட்டில் போய் தலைமறைவாக இருக்கார். போலீஸை தேடி இவர் போகிறார். அப்போ போலீஸு இவரை தேடி கட் பண்ணு. அப்போ இவருக்கு அந்த வீட்டில் சாப்பாடெலாம் இல்லை, அவங்க சமைக்கிறத தான் கொடுக்க. வழியில் வரும்போது ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு இது என்ன அப்படின்னு. இது வந்து இஎம்எஸ்ங்கிற தலைவரோட படம். அவரை பற்றி தகவல் சொன்னால் 1000 ரூபா தர்றோம் அப்படின்னு சொல்லி அவர் அதை எடுத்துக்கிட்டு நேராக இங்கே வர்றார். வந்து இவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு கதறார். நீங்கள் வந்து உங்களுக்கு மீன் கொடுத்து நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் அந்த மீனில் எதுவுமே இருக்காதுப்பா, உன்னுடைய பாசம் மட்டும்தான் இருக்குது. நீ இவ்வளோ கஷ்டத்தில் எனக்காக இப்படி பார்த்து செஞ்சுருக்க அப்படின்னு. இதை பார்த்தோன்னே உனக்கு என்ன தோணுச்சு? அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நம்ம எவ்வளோ பெரிய ஆளை பாதுகாத்து வச்சுருந்துருக்கோம், இதை விட ஜாக்கிரதையாக வச்சுருந்துருக்கணும், இதை காமிச்சு கேட்டதே நான் தப்பு அப்படின்னு நான் அப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னு. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலாறு நெடுகளும் இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் புன்னப்புறாவை நீங்கள் வந்து தோழர் விஎஸ் அச்சுதானந்தனுடைய இறுதி நிகழ்வுக்கு போயிருந்தேன். ரொம்ப தூர பயணம், காரில் தான் நார்வேலேருந்து போயிருந்தேன். போகிற எல்லா இடத்துலையும் அங்கே வந்து அவங்களுடைய அந்த முழக்கம் இருக்கு இல்லையா, கண்ணே கரலே விஎஸ்ஏன்னு. அவங்க இந்த கரல் என்பது இதயம் கூட இல்லை, நுரையீரல்ன்றாங்க. அதாவது வயசான ஆட்கள் ஓடி வராங்க, குழந்தைகளை தூக்கி தலையில் வச்சுக்கிறாங்க, குழந்தைகள் அந்த முழக்கத்தை விடுது. ஏதோ ஒரு டிவி ரிப்போர்ட்டர்னு நினைக்கிறேன், இந்த குழந்தைகளாக எவ்வளோ பேர் எங்கெங்கே இருந்து கோஷம் போட்டாங்க. அப்போ ஒரு பெரியவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த குழந்தைய கூட்டி கொண்டு போய் ஒரு செத்த பணத்துக்கு முன்னால் கொண்டு போய் காமிக்கிறீங்களே, பொதுவாக ஊர்களில் அப்படி கூப்பிட்டு வரோம். நான் அவன்கிட்ட சொல்லணும், சாதி இழிவிலிருந்து நீங்கியது நம்மெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு அந்த மனுஷன் ஒரு பெரிய காரணம்னு சொல்லணும். அதனால் நான் கூட்டி கொண்டு போய் காமிச்சிட்டு வந்தேன். இன்னொரு நாளைக்கு படத்தை காமிச்சு தானே சொல்ல முடியும், நேரம் முகத்தை காமிக்கணும்னு நினச்சேன். இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஆக்சுவலாக தலைவர்கள் போராட்டங்களை விட பல நேரங்களில் சாதாரண மக்களுடைய இந்த இது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அது எந்த வகையிலும் குறைவில்லாதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இவங்களுக்காவது ஒரு பேர் இருக்கும். இப்போ ஒரு 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 பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அது ஒன்றும் அது விலை எவ்வளவுங்கிறது இல்லை, அது ஒரு அங்கீகாரம், உங்களை பார்க்குறதுக்கான அங்கீகாரம். இதுவெல்லாம் இல்லாத சாதாரண தோழர்கள் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் அவங்க தான் எல்லா விதமான இயக்கங்களுக்குமான அடிப்படையாக இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அது நீங்கள் இவர் நல்லக்கண்ணை பற்றி சொல்ல விட்டுட்டேன். அவர் மட்டுமா தோழர் என்ன சுமான்னு தெரில, இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது மறைவாக இருந்த இடத்துல. நல்ல கண்ணுக்கு தான் நினைக்கிறேன். அது இவருக்கா அவருக்கான சின்ன இல்லை தோழர் நல்ல கண்ணுக்கு. அப்போது ஒரு தோழர், அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார். அவர் வந்து இந்த இது துணி வெளுக்கிற டோபி கம்யூனிட்டி திருநெல்வேலிக்காரர் தான். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இரவு நேரம் எல்லா வீட்டுக்கும் போய் சாப்பாடு வாங்கிடுவார். அந்த சாப்பாட்டை தான் தண்ணி ஊற்றி வச்சு காலையிலையும் மதியத்துக்கும் இவர் கொண்டு வந்து தருவாங்க. அந்த எல்லா வீட்லேயும் வாங்கின சாப்பாட்டை எல்லாம் மொத்தமாக போட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி கொண்டு வருவாங்க. அது அநேகமாக இவருடைய இதில் தான் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
நல்ல கண்ணோட்டம். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் பெருசாக பேசிக்கலாம், நாங்கள் மிக்சடாக இருந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டோம். பட் அது அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்வாதாரமே அது. அதை அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து சீனிவாசராவை காப்பாற்றுறதுக்கு இவங்க எப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த கீழத்தஞ்சை மாவட்டத்தில் என்ன 1 சென்ட் நிலம் கூட தலித்துகள் பேரில் இருந்ததே கிடையாது. அவங்க இருந்த இடம் உட்பட அவங்க குடி வந்திருப்பாங்க, அந்த இடம் அவங்களுக்கானதெல்லாம். சரி, நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.